2015ல ஒரு படம் ஒண்ணு தமிழ் படம் ஒண்ணு வந்திருக்கு. என்ன ஒரு படம்னா, "நாடு போலீஸா நல்லா இருந்தா ஊராம்ன்னு" ஒரு படம் ஒண்ணு நம்ம அருள்நிதி ஹீரோ நடிச்சிருப்பாப்புல. ஆனா, இந்த ஒரு படம் நம்ம பார்க்கும்போது எப்படி சொல்ல ஒரு ஃபன்னியான ஒரு கிராமத்துல எந்த பிரச்சனையும் நடக்காது. நடக்காம கொள்ளாம இருக்கு. ஆனா, அந்த ஒரு கதைய இந்த ஒரு படத்துல நம்ம எப்படி சொல்றது? மலையாள படத்துல இப்போ 2025ல ஒரு படம் ஒண்ணு வந்திருக்கு. டிடெக்டிவ் உஜ்வாலன் அப்படின்னு ஒரு படம் ஒண்ணு வந்திருக்கு. நம்ம அருள்நிதி நடிச்ச படத்த இந்த ஒரு கதைய இந்த ஒரு படத்துல ஒரு டிஃபரெண்டா "நாடு போலீஸா நல்லா இருந்தா ஊராம்" அந்த ஒரு படத்துல வந்து நம்ம ஹீரோ வந்து ஒரு எப்படி சொல்ற போலீஸ் அதிகாரியா இருந்து எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிற மாரி இருக்கு. ஆனா, இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இந்த டிடெக்டிவ் உஜ்வாலன் அந்த ஒரு ஒரு கதைன்னா, நம்ம ஹீரோ வந்து ஒரு எப்படி சொல்றது, ஒரு டிடெக்டிவா இருப்பாப்புல. ஆனா, போலீஸா இருக்க மாட்டாப்புல. ஒரு சாதாரண மனுஷனா இருக்காப்புல. ஊர்ல இருந்து எல்லாமே ரொம்ப சந்தோஷமா இருக்காது. நம்ம ஊர் வந்து குற்றமே நடக்காத ஊரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கத்துல போகும்போது, ஒவ்வொரு ஆளு தனியா போயிட்டு இருக்க ஒரு ஆளு எல்லாமே இறந்துறாங்க. என்னடா நம்ம ஊர்ல வந்து எப்பவுமே திருட்டு நம்ம ஆடு, பாத்திரம், கீத்திரம் இதுக்கெல்லாம் திருட்டு போயிறாங்க. ஆனா, இதெல்லாம் இந்த மாரி கொலை சம்பவம்லாம் இதுவரையும் நடக்காது. நம்ம ஊருக்கு என்னதான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போலீஸ் அதிகாரிலேருந்து நம்ம டிடெக்டிவ் உஜ்வாலன் அவரு ஒரு பக்கத்த தேடுறாப்புல. அடுத்தடுத்த கொலைகள்லாம் நடந்துகிட்டே இருக்கு. இது யார் பண்றா? எவர் பண்றான்னு ஹீரோவுக்கும் இதுவரைக்கும் தட்டு போடாம, போலீஸுக்கும் தட்டு போடாம ரொம்ப எப்படி சொல்றது? ரொம்ப மன உளைச்சல ஆளாக்கி, இதெல்லாம் பண்றது நம்ம உஜ்வாலன் தான் பண்றாப்புல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுக்கு அப்படியே ஆப்போசிட்டா திரும்பி அந்த ஊர் மக்கள் வந்து திரும்பிறாப்புல. இதெல்லாம் ஹீரோ தான் பண்றாப்புல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கத்துல போகும்போது, நம்ம ஹீரோ வந்து கடைசியில பார்த்தா இதெல்லாம் நாங்க பண்ணல வைக்கேன்னு சொல்லிட்டு போலீஸ்லேருந்து இல்ல ஊர் மக்கள்லேருந்து வாதாடும்போது, இனிமே இதுவெல்லாம் நம்ம போலீஸு, ஊர் மக்கள்லாம் சொல்ல வேலையில்ல. இனிமே நம்ம தான் களத்துல இறங்குன்னு சொல்லிட்டு அந்த கொலையாளி யாரு எவருன்னு நம்ம ஹீரோ வந்து கண்டுபிடிச்சாரா இல்லையா? இதுதான் இந்த மீதி கதையா இருக்கு. ஆனா அதுக்கப்புறம் தான் அந்த கதைய பார்க்கும்போது நமக்கு ஒரு பக்கம் செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. ஏன்னா நமக்கே ஒரு பக்கம் தோணும். யார் அந்த கொலையாளி? அப்படிதான் நமக்கே தோணுச்சு. நம்ம தனியா போற ஆளுகள் எல்லாத்தையும் யாரோ கொண்டுகிட்டே இருக்க ஆளு வரிசையா கொண்டுகிட்டே இருக்க ஆளு நைட்ல தனிமையில அந்த ஊருக்குள்ள சுத்தி இருக்கிற ஆளுகளும் அந்த கொலையாளி வந்து ஏன் கொல்றாப்புல? எதுக்கு கொல்றாப்புல? ஒரே பேட்டர்ன்ல கொல்றாப்புலயே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோட போலீஸ் எல்லாருமே சேர்ந்து தலைய பிச்சுக்கிற அளவுக்கு ரொம்ப மன உளைச்சலே நம்ம எல்லாரும் ஆளாயிறாங்க. ஆனா, அந்த கொலையாளி யாரு எவருன்னு போக நமக்கே ஒரு பக்கம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. அத பார்க்கும்போது யாரா அந்த கொலையாளி அப்படின்னு நமக்கே தோணுச்சு. ஏன்னா, மெயினா நம்ம சொல்ல வேண்டியது ஹீரோ நம்ம தயான் ஸ்ரீனிவாசன் தான் அந்த படத்தோட ஹீரோவா நடிச்சிருப்பாப்புல. ஒரு டிடெக்டிவா வேற லெவல்ல நடிச்சு குடுத்துருப்பாப்புல. அத பார்க்கும்போது நமக்கே செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு அந்த ஒரு கேரக்டர். யாருயா நீ போலீஸ்னாலே சால்வ் பண்ணடா, நீ எப்படியா சால்வ் பண்ற அப்படின்னு நமக்கே தோணுச்சு. ஆனா, இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா நம்ம ஹீரோவுக்கே ஏகப்பட்ட சம்பவம்லாம் அவருக்கே ரிப்பீட் ஆயிரும். அத பார்க்கும்போது நமக்கே என்ன நீ இவ்வளோ நல்லது பண்ணி கடைசியில உனக்கு என்ன இப்படி ஒரு கெட்ட பேரு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே ஒரு பக்கம் சிரிப்பாவும் இருக்கு. ஒரு பக்கம் பார்த்தாலும் நமக்கு பாவமாவும் இருக்கும். ஆனா, இதுக்கப்புறம் ஒரு போலீஸ் அதிகாரி வருவாப்புல. அவர் ஆக்டிங்லாம் பார்க்கும்போது செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அவரு ஒரு பக்கத்துல விசாரிக்கும்போது, இப்ப நீ தான் கொலையாளின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து ஒரு பக்கத்துல வந்து வாதாடுறாப்புல. அத பார்க்கும்போது நமக்கு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. யாருயா அந்த கொலையாளி வந்து யாருயா இதெல்லாம் பண்றா அப்படின்னு நமக்கே செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போயிருப்பானுங்க. இதுதான் நடக்க போதுன்னு நம்ம யூகிக்கிற அளவுக்கு இதுல சிலப்பட்ட சம்பவம்லாம் நடக்கும். ஆனா, அந்த கொலையாளி உண்மையான கொலையாளி யாரு மட்டும் நமக்கு கடைசி வரைக்கும் தெரியாம ஒரு அத பார்க்க செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. மெயினா சொல்ல வேண்டியது, ஒரு சூப்பரான வில்லேஜ்ல போய் இந்த ஒரு படத்த எடுத்திருக்காங்க. அத பார்க்க படத்த நீங்க பாருங்க. ஏன்னா எப்படி சொல்றது, ஒவ்வொரு ஸ்க்ரீன் பிளேல இருந்து எல்லாமே வேற லெவல்ல பண்ணி வச்சிருப்பாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல்லா ஒரே கலர்ஃபுல்லா தான் இருக்கு. ஆனா முழுக்க முழுக்க ஒரே நைட்ல படத்த அதிகமா வந்து நைட்ல மட்டும் தான் இந்த படத்த எடுத்திருக்க மாரி நமக்கே தோணுச்சு. ஏன் பகல்ல எடுக்க வேண்டியதானே அப்படின்னு நமக்கே தோணுச்சு. ஆனா ஃபுல் அண்ட் ஃபுல்லா ஒரே இரவுலயே இந்த ஒரு படத்த எடுத்து முடிச்சிருப்பாங்க. அத பார்க்கும்போதே ஒரு பக்கம் பார்த்தா என்னையா நமக்கு ஒரு பக்கம் சலிப்பாவும் இருக்கு. மொத்தத்துல இந்த ஒரு படத்துல காமெடி கிமெடி எல்லாமே சூப்பரா இருக்கு. இந்த படத்துல லவ் கிவ்வு எதுவுமே இந்த ஒரு படத்துல நம்ம ஹீரோவுக்கு கிடையாது. ஹீரோ வந்து ஊர் மக்களுக்கு எல்லாமே நம்ம பண்ணணும், வைக்கணும்னு அப்படி நினைக்கக்கூடிய ஆளு. செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா போயிருக்கும். ஆனா ஏகப்பட்ட இதுல எதிர்பாராத திருப்பங்கள்லாம் அவ்வளவா இருக்காது. நம்ம முன்னாடி கணிக்கக்கூடிய வகையில தான் எல்லாமே இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா ஒரே காமெடியா இருக்கு. ஆனா செகண்ட் ஹாஃப்லாம் பார்க்க செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா விறுவிறுப்பா போற மாரியே காமிச்சிருக்காங்க. அது ஆமா ஃபர்ஸ்ட் ஹாஃப் அது ஒரு கதை மாரி ஒண்ணு போகும். செகண்ட் ஹாஃப்ல அது ஒரு பக்கம் கதையா போற மாரியே நமக்கு ஃபீல் ஆகுது. அது தமிழ் டப்பிங்லாம் மெயினா சொல்லியே ஆகணும். தமிழ் டப்பிங்லாம் எல்லாமே சூப்பரா பண்ணியிருந்தாங்க. அத பார்க்க நமக்கு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. ஆமா இதுல நடிச்ச நம்ம போலீஸ் அதிகாரியா ஒருத்தர் நடிச்சிருப்பாப்புல. அது பார்க்கும்போது நமக்கே செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஏன்னா அவரு லாஸ்ட்டா ஒரு சம்பவம் ஒண்ணு பண்ணுவாப்புல. சரியான ஃபைட். அந்த போலீஸ் அதிகாரிக்கு ஒரு ஃபைட் சீன் பண்ணுவாரு. அதெல்லாம் பார்க்க செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. இந்த கொலையாளிய புடிச்சு போடும்போது நமக்கே போடி அவனையா கொல்லியா அப்படின்னு நமக்கே தோணுச்சு. கோபாலகிருஷ்ணன் தான் அந்த ஒரு படத்த எடுத்திருக்காப்புல. அத பார்க்கும்போது நீ அந்த நம்ம அருள்நிதி நடிச்ச அந்த 4 ஊர் நல்லா இருந்த போலீஸ் அந்த ஒரு கதைய இதுல வேற லெவல்ல டிஃபரெண்டா போட்டு பண்ணியிருக்காப்புல. அத பார்க்கும்போது நான் வேற லெவல்ல பண்ணியிருக்கியா அப்படின்னு நமக்கே தோணுச்சு கைஸ். இந்த ஒரு படத்த நம்ம ஃபேமிலியோட ஒரு ஒன் டைம் வாட்ச் பண்ணி பார்க்கலாங்க கைஸ். வேற எதாவது சொல்ற அளவுக்கு எதுவுமே இல்ல.